அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி 26/5/26 முதல் 13/6/27 வரை அவர் கடக ராசியில் உச்சமடைகிறார். திருக்கணிதப்படி பஞ்சாங்கப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் இருந்து 26/6/2027 வரை அவர் கடக ராசியில் உச்சம் அடைகிறார். அவர் உச்சமடையும் போது மேஷ ராசியினுடைய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசினருக்கு குரு பகவான் 12ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் உரியவர். குரு தங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் செல்கிறார். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் நீடித்த நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் அனைத்தும் விலகும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவும். அந்யோன்யம் பெருகும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். பிள்ளைகள் நன்றாக இருப்பர். சொன்ன பேச்சு கேட்பர். தங்களுக்கு பண வரவுகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவீர். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பிறரால் செய்து முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் சிறப்பாக செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் கிடைக்கும். உத்தியோகத்தில் சிறப்படைவீர். உயர் அதிகாரிகள் மனமாற தங்களை பாராட்டுவார். பிறரால் செய்து முடிக்க முடியாத வேலைகளை எளிதாக செய்வீர். கல்வியை பொறுத்தவரை மேன்மை. மாணவர்கள் மாணவியர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம். தொழில் வியாபாரம் சுமார்தான். இருக்கின்ற தொழிலை நன்றாக பராமரிக்க வேண்டும். நேரடி கண்காணிப்பில் தொழிலை கவனித்தல் வேண்டும். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையலாம். பார்ட்னர்களுக்குள் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. வியாபாரிகள் அகலக்கால் வைத்தல் கூடாது இன்னும் சிறிது நாட்களுக்கு. கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். கலைத்துறை சம்பந்தமாக ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் பண வரவுகள் அதிகரிக்கும். ஆக மேஷராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை பரஸ்பரம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிய பெண்மணிகளுக்கு நல்ல வகையில் குழந்தை பிறக்கும். நல்லபடியாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுகப்பிரசவம் உண்டாகும். ஆண் குழந்தை பிறக்கும். உத்தியோகத்தில் தாங்கள் சிறப்படைவீர்கள். கல்வியில் தாங்கள் மேன்மை. உயர்கல்வி படிக்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக படிக்கலாம். குரு அதிசாரமாக சிம்ம ராசியில் 31/10/2026 முதல் 13/12/2026 வரை அதிசாரமாக சிம்ம ராசிக்கு செல்கிறார். மிக நன்றாக இருக்கும். பண வரவுகள் மேம்படும். குடும்பம் நன்றாக இருக்கும். பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பர். அடுத்து குரு பகவான் 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அந்த நேரத்தில் கவனம் தேவை. அந்த சமயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. குடும்ப பராமரிப்பில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. தற்போது லாபஸ்தானத்தில் உள்ள ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். கேது பகவான் தங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதுவும் கவனம் தேவை. கேது வருவதால் வயிறு உபாதை உண்டாகும்.
குரு தங்களுடைய 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. ஆக நோய் நொடிகள் விலகும், ஆயுளுக்கும் பங்கம் இல்லை. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இருக்கின்ற தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைக்கும். விரய ராசியையும் பார்க்கிறார். 12ஆம் இடத்தை சிலர் வெளிநாடு போக ஆசைப்படுபவர்கள் தாராளமாக போகலாம். குரு கடகராசியில் அமர்ந்து 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் பிரச்சனைகள் ஓரளவு கட்டுப்படும். எப்படி இருந்தாலும் 7.5 சனியில் விரய சனி. திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். பண வரவுகளில் கவனமாக இருத்தல் வேண்டும். கணக்கு வழக்குகளில் கவனமாக இருங்கள். தினமும் பகவத்கீதை படியுங்கள், சுந்தரகாண்டம் படியுங்கள். நன்றாக இருப்பீர். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.